வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம கேசிபிடி கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸில் இருக்கோம். எம்டிசி புதுசாக லான்ச் பண்ணிருக்கக்கூடிய அல்ட்ரா லோ என்ட்ரி பஸ்ஸஸை பார்க்க தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். பஸ்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. அசோக் லேலண்ட் நிறுவனம் பில்ட் பண்ணியிருக்கக்கூடிய பேருந்து. அசோக் லேலண்ட் கம்பெனியினுடைய விஸ்வா பாடி பில்டிங் யூனிட் தான் இதை பில்டு பண்ணுறாங்க. 2005க்கு அப்புறம் முதல் முறையாக எம்டிசியில் லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் வந்திருக்கு. 2005ல் வால்வோ நிறுவனம் லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் சப்ளை பண்ணாங்க. ஆனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏசி பஸ்ஸஸ். ஃபஸ்ட் டைம் லார்ஜ் நம்பர்ஸில் லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் இப்போது எம்டிசிக்கு வந்திருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரையல் பேசிஸில் ஒரு 2-3 பஸ்ஸஸ் கொண்டு வந்தாங்க, இஃப் ஐ எம் கரெக்ட். ஆனால் லார்ஜ் நம்பர்ஸில் வரல. முதல் முறையாக எம்டிசியில் இந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸஸை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நான் ஏசி பஸ்ஸஸ். அதனால் நடுத்தர மக்கள் இவங்களுமே இந்த பஸ்ஸஸை யூஸ் பண்ணலாம். சரி, பஸ்ஸினுடைய டீட்டெயில்ஸ் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா 248 HP, 900 Nm டார்க் இன்ஜின், BS6 இன்ஜின். எக்ஸாஸ்ட் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் SCR. ஆட் ப்ளூ டேங்க் இங்கே இருக்குது. இந்த ஆட் ப்ளூ டேங்க். ரியர் இன்ஜினை நீங்கள் பார்க்குறீங்க. இதே டிசைனில் டெல்லியில் 14 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் இந்த மாதிரி லோ ஃப்ளோர் பஸ்ஸஸை இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. அசோக் லேலண்ட் அண்ட் டாட்டா 2 கம்பெனிஸை கொண்டு வந்தாங்க. அந்த பஸ்ஸஸில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த அசோக் லேலண்ட் பஸ்ஸஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பஸ்ஸஸ்னுடைய இன்ஜின் பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்குது, ரிஃபைண்டாக இருக்குது. சத்தம் அந்த அளவுக்கு இந்த பஸ்ஸஸ் உண்டாக்குறது இல்லை. சரி, பஸ் உள்ளே நம்ம போகலாம். ஸோ இது ப்ராப்பர் லோ ஃப்ளோர் பஸ். செமி லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் 2010ல் எம்டிசியில் வந்துச்சு. இது ப்ராப்பர் அல்ட்ரா லோ என்ட்ரி பஸ்ஸஸ். இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் பின்னாடி இருக்கும். முன்னாடி இன்ஜின் இல்லாதனால நமக்கு என்ட்ரி பெட்டராக இருக்கும். பேசஞ்சர்ஸ் ஈஸியாக உள்ளே ஏறலாம். வயதானவர்கள், அது இல்லாமல் ஃபிசிக்கலி சேலஞ்ச், அவங்க உள்ளே வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். சீட்ஸும் ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் சீட்ஸை. சீட்ஸோட டிசைன் பெட்டராக இருக்குது. போஸ்டரும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம உட்காந்து போகிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்பேஸ் ஸ்டாண்டிங் பேசஞ்சர்ஸ்க்கு, வீல் சேர் யூசர்ஸ் இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணலாம். பஸ் உள்ளே பார்த்தோன்னா ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. ரியரில் நம்ம போக போக நம்ம மேலே ஏறி தான் உட்கார மாதிரி இருக்கும். ஏன்னா காரணம் ரியர் என்ஜின் டிசைன் இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்குது. இதே அசோக் லேலண்ட் லோ ஃப்ளோரில் ஃப்ரண்ட் இன்ஜின் பஸ்ஸஸ் இருந்ததுன்னா இந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு கேரளாலையும் கர்நாடகா பெங்களூர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் அந்த மாதிரி பஸ்ஸஸை பார்க்க முடியும். ஸோ ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இங்கே இன்ஜின் பின்னாடி இருக்கிறதுனால என்ட்ரி ஈஸியாக இருக்கும், அல்ட்ரா லோ என்ட்ரி. ஆனால் நம்ம சீட்ஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி போக அப்படியே மேலே எழுமின மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். பஸ் டிரைவர் அண்ட் கண்டக்டர் இப்போ நம்மளோட இருக்காங்க. மிஸ்டர் சரவணன் பஸ் டிரைவர், மிஸ்டர் பாஸ்கரன் பஸ் கண்டக்டர். சார், வெஹிக்கிளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஷேர் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிள் முன்னாடி இருந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ட்ரைவ் பண்ண. நல்லது நல்லது இருக்குது. அதே மாதிரி பேசஞ்சர் ஏறுறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே ஓகே. அவங்களுக்கு இப்போ இது ஃபிசிக்கல் பர்சன் வந்தாங்கன்னா அவங்கள ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஈஸியாக அந்த ஃபியூச்சர் இருக்குது. இது வயசானவங்களுக்கும் நல்லா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? ஸ்டெப்ஸ் வச்சு ஏறுவாங்க. உண்மைதான். இது ஒரே ஸ்டெப்பில் ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துடுவாங்க. புரியுது. மற்றபடி அது இல்லாமல் இன்ஜினும் பின்னாடி இருக்கிறதுனால என்ட்ரி இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாம் சார், என்ஜின் பின்னாடி இருக்கிறதால அதுவும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே. வேறு என்ன பாசிட்டிவ்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் பார்த்ததில்? இந்த கன்சோல் பெட்டராக இருக்கா உங்களுக்கு? எல்லாமே பக்கமாக இருக்கிறதால ரொம்ப ஈஸியாக இருக்குது சார். ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே. டிரைவிங்கும் பிரச்சனை இல்லை. ஓகே. டிரைவிங்க மற்றதெல்லாம் வந்து நம்ம கீர் போட்டு அது இது பண்ணுறதுல இது வந்து AMT இல்லையா? ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஓகே. அப்போ டிரைவிங்கும் ஸ்மூத்தாக இருக்குது. நல்லது. வேறு எதுவும் பிரச்சனை இல்லை.
ரொம்ப மற்ற இது பண்ணிப்போம் இது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஓகே ஓகே டிரைவ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நன்றி நன்றி சார். உள்ள வந்து இங்கே வந்து நின்றுடுறாங்க, உள்ளே சரி. போனால் கூட உள்ளே போக மாட்டுறாங்க. சரி சரி நம்ம கூட்டின்னு போய் அங்கே எடுத்துன்னு போய் புரியுது புரியுது. ஏன்னா அந்த பஸ்னுடைய டிசைனே வித்தியாசமாக இருக்குது, முதல் முறை பார்க்குறாங்க, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆமாம், அப்போ அவங்களை நம்ம டைரக்ட் பண்ணணும் இல்லைங்களா? முதல்ல அவங்க வந்து டிரைவிங்காக தான் பார்க்குறாங்க. புரியுது. இங்கே தான் அவங்களோட கண்ணோட்டம் இங்கே தான் இருக்குது. உண்மைதான் உண்மைதான். பஸ் மாடர்னாக இருக்குது, சிஸ்டம் ரொம்ப புதுசாக இருக்குது. அதை தான் பார்க்கறதுக்கு மேற்பார்வையிடுறது தான் அவங்களுக்கு முக்கியம். டிக்கெட் வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இனிமேல் பேசஞ்சர்ஸை டைரக்ட் பண்ணுறது. உள்ள பெரிய பாடாக இருக்குது. அவங்கள உள்ள உட்கார சரி வைக்கிறது. சரி சரி. சீட்டு இருந்தால் கூட சீட்டை உட்கார மாட்டாங்க, எல்லாம் இங்கேயே தான் நிற்கிறாங்க. ஓகே, நம்ம பேசஞ்சர்ஸ் தானே, உங்களுடைய டியூட்டி தான், நீங்கள் அவங்கள டைரக்ட் பண்ணுங்கள், அவங்கள கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, நன்றி சார். பஸ்னுடைய டிரைவர் கன்சோலை நம்ம பார்க்கலாம், அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் BS6 டிசைனில் இருக்கக்கூடிய அந்த கன்சோல் நீங்கள் பார்க்குறீங்க, அசோக் லேலனுடைய ஸ்டாண்டர்ட் கன்சோல். இந்த டிவைஸ் ரூட் போர்டு மானிட்டர், இது டிரைவர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரூட் டீட்டெயில்ஸ் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இந்த பஸ்ஸில் இருக்குது. இது கேமரா கால் நிறைய இருக்குது. ஓகே, கேமரா இருக்குது, இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது ஒரு அட்வான்ஸ்டு சிஸ்டம் தான். மெயின் அட்வான்ஸ் இதில் வந்து வண்டி டோர் லாக் ஆகணும் தான் வண்டி போகும். ஓகே, 2 டோரை லாக் பண்ணால் தான் ஓகே வண்டி மூவ் ஆகும். ஓகே, 2 டோரும் லாக் பண்ணால் தான் வண்டி மூவ் ஆகும். ஓகே, ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸும் பெட்டராக இருக்குது. இந்த சத்தம் கேட்குது, இது என்ன அலாம் இது? டோர் ஆன் ஓப்பனில் இருக்குது. ஓகே, இந்த சத்தம் கேட்குது இல்லைங்களா, இது வந்து டோர் ஓப்பனில் இருக்கிறதுனால நமக்கு இந்த அலாம் கேட்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சேஃப்டி ஃபீச்சர். டிரான்ஸ்மிஷன் AMT, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஜென்ரலாக அசோக் லேலண்ட் பஸ்ஸஸ் ட்ரக்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஹேண்ட் பிரேக் இருக்கும், இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. சின்னதாக காம்பேக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு அட்வான்ஸ்ட் ஃபீச்சர் தான், டிரைவர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ டிரைவர் கையில் மைக் சிஸ்டம் இருக்குது, பேசஞ்சர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் இந்த ஃபீச்சரை நம்ம பார்க்குறோம். இது பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். க்ரூ பெட்டராக மேனேஜ் பண்ண முடியும், ட்ராவலும் பேசஞ்சர்ஸ்க்கு பெட்டராக இருக்கும். சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில், கம்ஃபர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிரைவர் கம்ஃபர்ட்டுக்கு ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும், டிரைவர்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாகவே பஸ் டிரைவிங் மட்டும் இல்லை, ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங்னு பார்த்தோன்னா இந்தியாவில் AC ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஆனாலும் ஃபேன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால கண்டிப்பாக டிரைவர்ஸை நம்ம ஒரு பெட்டர் கம்ஃபர்ட்டில் வைக்கலாம். டீஹைட்ரேட் ஆக மாட்டாங்க. டிரைவர்ஸ் எந்த அளவுக்கு புத்துணர்ச்சியோடு இருக்காங்களோ அந்த அளவுக்கு நமக்கு பேசஞ்சர்ஸ்னுடைய கம்ஃபர்ட், சேஃப்டி இது எல்லாத்தையும் நம்மளால் என்ஷூர் பண்ண முடியும். அடுத்த ஃபீச்சர் சன் ஷேடு இருக்குது. ஸோ டிரைவர் இதை கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் லோ ஃப்ளோர் பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா பஸ் டிசைன் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். சிட்டியில் இந்த பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறதுனால இது ஏரோடைனமிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பஸ் ரொம்ப வேகம் போகாது. அதனால் அந்த முன்பக்கம் டிசைன் வந்து ஏரோடைனமிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃப்ரண்ட் பேனல் உயரமாக இருக்கணும், விசிபிளாக இருக்கணும், கிளாஸ் சைஸ் பெருசாக இருக்கணும். ஏன்னா அந்த பேருந்து சிட்டியில் போகிறதுனால டிரைவருக்கு மேக்ஸிமம் விசிபிலிட்டி இருக்கணும். இந்த பிளைண்ட் ஸ்பாட்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. நீங்கள் டிரைவர் முடிஞ்ச வரைக்கும் கீழே பார்க்குற மாதிரி இருக்கணும். யாராவது கிராஸ் பண்ணுறாங்களா, சைக்கிள், மோட்டர் சைக்கிள்ஸ் ஏதாவது போகுதா அப்படின்றத பார்க்கறதுக்கு நமக்கு இந்த டிசைன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பரான டிசைன் இதில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு இந்த பஸ் பார்த்திங்கன்னா அடியர் ஆகுது. அதை தாண்டி அப்பர் ரியர் வியூ மிரர்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே அடிஷ்னலாக ஒரு மிரர் இருக்குது பாருங்கள், இது பிளைண்ட் ஸ்பாட் மிரர். நான் பிளைண்ட் ஸ்பாட் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா. இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் சிட்டியில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, அடிக்கடி மக்கள் முன்னாடி கிராஸ் பண்ணுவாங்க, மோட்டர் சைக்கிள்ஸ் வரும், பைசைக்கிள்ஸ் வரும். அப்போது டிரைவர் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய வியூ அவர் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஆல்ரெடி இந்த பஸ் டிசைன் வந்து பிளைண்ட் ஸ்பாட் பிரச்சனையை ஏற்படுத்தாத மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் அதை தாண்டி பிளைண்ட் ஸ்பாட் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு மிரரும் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அகேன் இட் இஸ் அன் அட்வான்ஸ் ஃபீச்சர்.
இந்த பஸ்ஸஸில் சீட் பெல்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சீட் பெல்ட்ஸ் பார்க்கலாம். இந்த சீட்ஸ்லாம் பெல்ட் இருக்குது. ஸோ பேசஞ்சர் சேஃப்டிக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய நீட்ஸ்க்காக இந்த பாக்ஸ் தனியாக இருக்குது. உதாரணத்துக்கு வீல் சேரில் ஒரு பேசஞ்சர் வராருன்னா அவரை செக்யூர் பண்ணுறதுக்கு அவங்களுடைய சேஃப்டிக்காக இந்த டிவைசஸை வச்சுருக்காங்க. ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரும் இருக்குது. இந்த பாக்ஸ் மொபைல் சார்ஜர், இந்த பட்டன் எமர்ஜென்சி பட்டன், இதை தாண்டி எஸ்ஓஎஸ் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து எமர்ஜென்சி ஸ்டாப்கான பட்டன், இதையும் பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த பஸ்ஸில் ஒரு ரெவல்யூஷனரி ஃபீச்சர் இருக்குது பாருங்கள். இந்த ரேம்ப் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம எம்டிசி பஸ்ஸஸில் இந்த ஃபீச்சர் இருக்குது. இந்த ரேம்ஸில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் அவங்க வீல் சேரோட ஆக்சஸ் பண்ணலாம். இந்த ஃபீச்சரை இன்கார்பரேட் பண்ணதுக்கு நம்ம கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணணும். காரணம் என்னென்னா, முதியவர்கள், ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புள், இவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சசபிலிட்டி. ஸோ இந்த ஃபீச்சர் இவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம இந்த ரேம்ப் ஆப்ரேட் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ ரேம்பை ஆப்ரேட் பண்ணி காட்டுறாங்க. யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, மெயின்டெனன்ஸ்க்கும் பெட்டராக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த பேருந்துகளில் இந்த மாதிரி ஃபீச்சர் இருந்தது, ஆனால் அது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக இல்லை. நார்மல் டிசைனில் மாடிஃபை பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு ரேம்ப் வச்சுருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அது அந்தளவுக்கு ரெகுலர் யூசேஜுக்கு அது செயல்படுத்தப்படலை. ஆனால் இந்த ரேம்ப் இஸ் ஹைலி ஃபங்க்ஷனல். சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா ரியர்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி ஏர் பெலோஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இது பேசஞ்சர் கம்ஃபர்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லோ ஃப்ளோர் டிசைன் இருக்குது. இதில் ஒரு சின்ன சேலஞ்ச், மழை காலங்களில் தண்ணீர் கொஞ்சம் உள்ளே போகலாம். ஆனாலும் இப்போது சென்னையில் ரோட்ஸ் எல்லாம் தொடர்ந்து ரிப்பேர் பண்ணுறாங்க, பெட்டர் ஆக்குறாங்க. இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்காது என்ன கேட்டிங்கன்னா. ஸோ நீங்கள் ஹைட்டு பார்க்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஸோ வால்வோ பஸ்ஸஸில் இருக்க அதே கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் நீங்கள் இதுலேயும் பார்க்கலாம். ஃப்ரண்ட்லேயும் பெலோ சஸ்பென்ஷன் இருக்குது. இது மட்கார்டுக்கு பின்னாடி இருக்குது. ஏர்போர்ட் டார்மேக் கோச்சஸில் இருக்க மாதிரி பஸ் பாடியவே நம்ம வந்து எலிவேட் பண்ணலாம். 60 மில்லிமீட்டர் லெவலுக்கு மேலே கீழே நம்ம எலிவேட் பண்ணலாம். சார் அது இன்னொரு மாதிரி ஆப்ரேட் பண்ணுங்கள். இந்த வியூவில் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சார் அதை ஆப்ரேட் பண்ணுங்கள். பாடி அப்படியே கீழே இறங்குது பார்த்தீங்களா? நீங்கள் வீலோட அதை கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தெரியும். பாடி இப்போ கீழே இறங்கியிருக்கு. சார் ரைஸ் பண்ணுங்கள், ரைஸ் பண்ணுங்கள். பாருங்கள், பாடி ரைஸ் ஆகுது. ஸோ அந்த ஹைட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது 60 மில்லிமீட்டர் அப்படின்னு சொன்னாலும் சிட்டி ஆப்ரேஷனுக்கு இது ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஹைட்டு. ஸோ மழை காலம் வரும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ் இதுக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். நமக்கு இன்றைக்கி பொறுமையாக பஸ்ஸினுடைய ஃபீச்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லிப்போம். தேங்க்யூ சார். கிளாம்பாக்கம் பஸ் டிப்போ அஃபிஷியல்ஸும் இங்கே இருக்காங்க. நன்றி சார். எல்லாரும் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். மிஸ்டர் வினோத் குமார் இருக்கார், இஸ் த பிரான்ச் மேனேஜர். தேங்க்யூ.